அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய கடையில் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு எதுவுமே பசுமையான நினைவுகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்குது. ஏன்னா ரொம்ப ஆத்மார்த்தமாக திருப்திகரமாக நம்ம ஒரு வேலையை செஞ்சுருக்கோம் அப்படின்னா எனக்கு லைஃப் லாங் நம்மளால் மறக்க முடியாத ஒரு மன மகிழ்ச்சியையும் மலரும் நினைவுகளையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இது ஒன்று. நம்ம ஏஆர்சி காமாட்சி நகைமலை மூலயமா இது வரைக்கும் நிறைய கோயில் ஒர்க்குகளை செஞ்சுருக்கோம். அந்த வகையில் அருள்மிகு ஐயப்பன் திருக்கோயிலுக்கு கிட்டத்தட்ட 2012 12 கிலோ வெள்ளியில் 200 கிலோ பித்தளையில் சபரிமலையில் ஐயப்பன் கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உருவாக்கி கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளி ரதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே வெள்ளி ரதங்கள் செஞ்சிட்டோம். தங்க ரதங்கள் செஞ்சாச்சு. அதே மாதிரி கோல்டுலேயே கவசங்கள் செஞ்சாச்சு. வெள்ளி ரதம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டிக்குளம் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு கிட்டத்தட்ட 140 கிலோல வெள்ளி ரதம் உருவாக்கணும். அடுத்தது எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 300 கிலோல வெள்ளி ரதம் உருவாக்கப்பட்டது நம்ம ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மூலியமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலூர்ல புதுவண்டிபாளையம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு 185 கிலோல வெள்ளி ரதம் உருவாக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கந்தன்குடி முருகன் கோயில். நம்ம கந்தன்குடியில் முருகன் கோயில் ரொம்பவே ஃபேமஸ். அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோல 260 கிலோல 2016 வெள்ளி ரதம் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஆந்திராலேருந்து நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 25 அடி உயரத்தில் வெள்ளி ரதம் கிட்டத்தட்ட 500 கிலோ எடையுள்ள இந்த வெள்ளி ரதத்தை செய்ய முடியுமான்னு கேட்டு நம்மள ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க. வித்தின் 6 மந்த் 6 மாதத்தில் மரம் வேலை வெள்ளி வேலை எல்லாத்தையும் முடிச்சு ரத சப்தமிக்கு 2017 இந்த ரதம் ஓடிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வகையில் அவங்க திருப்பி நமக்கு பக்கத்துல கன்னியாபரமேஸ்வரி கோயிலுக்கு தங்க கவசம் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இது கோல்டு ஷீட்லயே. பொதுவா தங்க கவசங்கிறது காப்பர்ல செஞ்சு கோல்டு பிளேட் பண்ணுவோம், கோல்டு ஃபாயில் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம கோல்டு ஷீட்லயே இது கிட்டத்தட்ட 4.5 கிலோல உருவாக்கப்பட்டது இந்த தங்க கவசம். அதே மாதிரி இது காட்டு வீரர் ஆஞ்சநேயர் கோயில்னு கிருஷ்ணகிரியில இருக்கு. இதுக்கு தங்க ரதம் செஞ்சு கொடுத்தோம். அதே மாதிரி திருக்கடையூர் அருள்மிகு அமிர்தகடேஸ்வர சுவாமி அபராமி அம்மன் திருக்கோயிலுக்கு வெள்ளி ரதம் உருவாக்கி கொடுத்தோம். இது சிதம்பரம் பெரிய கோயிலுக்கு மஞ்சம். அதே மாதிரி மறக்க முடியாத நிகழ்வு சமயபுரம் கோயிலுக்கு தங்க குடம் செஞ்சு கொடுத்தோம். 9 கிலோ பியூர் கோல்டுல இந்த குடம் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராணி மங்கம்மா ஸ்ரீரங்கத்துக்கு இந்த தங்க குடத்தை கொடுத்துருக்காங்க. அது ஸ்ரீரங்கத்தோட தங்கச்சி முறையில சமயபுரத்து அம்பாளுக்கு வருஷம் ஒரு வாட்டி தீர்த்த வாரிக்காய் இந்த குடத்தை ஸ்ரீரங்கத்தில் வாங்கி செய்வாங்க. அதே மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி எத்தனையோ விஷயம் ட்ரை பண்ணி கடைசியாக நம்மள்ட்ட ஏஆர்சி தான் செய்யணும்னு நம்ம ஏஆர்சி ஜுவல்லரியால் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 வருடத்துக்கு முன்பான வேலை போலவே செய்து கொடுத்தோம். அவங்களுக்கு ரொம்பவே திருப்தி. இது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தங்க விமானம் செஞ்சு கொடுத்தோம். திருநள்ளாறு கோயிலுக்கு தங்க ரிஷப வாகனம் செஞ்சு கொடுத்தோம். இந்த குடத்தோட சேர்த்து தங்க குடத்தோட சேர்த்து 25 வெள்ளி குடமும் ஹேண்ட்மேடா கிட்டத்தட்ட ஒரு குடம் 5.5 கிலோல 40 கிலோல வெள்ளி குடங்கள் செய்து கொடுத்தோம். இது திருமருகல் அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் சமேத கோயிலுக்கு ரிஷப வாகனம் உருவாக்கி கொடுத்தோம். இது பரக்லா கோட்டை பொது ஆழ்வார் கோயிலுமாங்க. அந்த கோயிலுக்கு வெள்ளி கதவுகள் செய்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம 2010க்கு அப்புறம் செய்தது. ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் எங்க தாத்தாக்கள்லாம் இன்னும் நிறைய கோயில்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 படை வீட்டில் நம்ம ஏஆர்சியால் உருவாக்கப்பட்ட ரதங்கள் தான் இருக்கும். இது ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி. அன்னைக்கு தாத்தா செஞ்சாங்கன்னு நான் சொல்றேன், நம்ம செஞ்சவங்கன்னு நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் சொல்ற அளவுக்கு இந்த வேலைகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம். மனசுக்கு திருப்தியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். இதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம கடையில் உருவாகி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோ எடையுள்ள ஒரு கன்னிகாபரமேஸ்வரர், அதே ஆந்திரால ஓங்கோல்ல மார்க்கா கோயிலுக்கு விக்கிரகம். அதை சுத்தி இலைகள் வெள்ளியில் இலைகள் 102 கோத்திரம் பதிக்கப்பட்ட வெள்ளி இலைகள் முடிஞ்சு இன்னைக்கு ரெடியா இருக்கு. அதை தேங்க்யூ.